சென்னை தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு 97 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டடத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார். நவீன வசதிகள், மேம்பட்ட சேவைகள், புதிய நம்பிக்கையின் அடையாளமாக தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தின் புதிய நிர்வாக கட்டிடம் சென்னை அண்ணா நகர் பகுதியில் ரூபாய் 97 கோடி மதிப்பீட்டில் 56,000 சதுர அடி பரப்பளவில் 10 தளங்களுடன் நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாகியுள்ளது. இக்கட்டிடத்தில் 2 நீதிமன்ற அரங்குகள், தலைவருக்கான அறை, உறுப்பினர்களுக்கான அறைகள், பணியாளர்களுக்கான பணியிடங்கள், கலந்தாய்வு மற்றும் கூட்ட அரங்கு, மக்களுக்கான தகவல் மையம், காத்திருப்பு அறை, ஆவண காப்பக அறை உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகள் ஏற்படுத்த இதனைத் தொடர்ந்து கட்டிடத்தின் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் கட்டிடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு சென்னை அண்ணா நகரில் 97 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கிறார். வீட்டு வசதி வாரியத்தினுடைய சார்பில் ஏற்கனவே மனை விற்பனை மற்றும் ஒழுங்குமுறை குழுமம் என்ற அடிப்படையில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மனை விற்பனை நிலையங்களை ஒழுங்குமுறைப்படுத்த புதிய ஆணையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அதற்கு புதிய கட்டிடங்களும் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து துவங்கி வைக்கிறார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்டிடங்கள் தமிழகம் முழுக்க சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பணிமுடத்த கட்டிடங்களை தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அண்ணா நகரில் கட்டப்பட்டுள்ள 97 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் அவர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.